வணக்கம். ஏபிஜே அருள். அன்பர்களே, 19ஆம் நூற்றாண்டில் திருவருட்பிரகாச வள்ளலாரால் தோற்றுவிக்கப்பட்ட சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது ஓர் உயர்ந்த மார்க்கம் எனலாம். எப்படி இதை உயர்ந்த மார்க்கமாக சொல்கிறீர்கள் என கேட்பவர்களுக்கான ஒரு நல்ல விசாரம் இன்று செய்வோம். அன்பர்களே, இம்மார்க்கத்தின் நோக்கம், பெறுகின்ற பயன், மார்க்கத்தார்களின் விருப்பம், தகுதி, முயற்சி இவை உயர்ந்த தரத்தில் உண்மையாக உள்ளது. யாதெனில் சுத்த சன்மார்க்கம் என்பது உலக அனைத்து உயிர்களுக்கான மார்க்கம், உலகியலில் பொது நோக்கம் வருவிக்கும் மார்க்கம், உண்மை அறியும் அறிவு மார்க்கம், ஆசாரமில்லா ஒழுக்கம் நிரப்பி கொள்ளும் கருணை மார்க்கம், உண்மை கடவுளை அறிவால் அறிந்து கொள்ளும் அனுபவ மார்க்கம், இயற்கை உண்மை கண்டு இயற்கை விளக்கத்தை தரிசிக்கும் அகவழி, கடவுளின் அருளால் அவத்தைகளை நீக்கி நித்திய வாழ்வுக்கான வழி, ஆண்டவரிடத்தில் அன்பு வைக்கும் மார்க்கம். அன்பர்களே, மேலே உள்ள 8 தலைப்புகளுக்கான வள்ளலாரின் சத்திய வாக்கியத்தை நாம் உறுதி செய்வோம். உலக அனைத்து உயிர்களுக்கான மார்க்கம். வள்ளலார் இதோ அனைத்து உயிர்களுக்கான தனது வேண்டுதலை, விருப்பத்தை, சேவையை இதோ செய்கிறார் பாருங்கள். 6 உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், உன்னாடி உயிர்கள் உறும் துயர் தவிர்த்தல் வேண்டும், புரை சேரும் கொலை நெறியும் புல்லை நெறியும் சிறிதும் பொருந்தாமல் எவ்வுயிரும் புரிந்து வத்தல் வேண்டும், எச்சார்பும் ஆகி உயிர்க்கு ஈதம் புரிதல் வேண்டும், எவ்வுயிரும் இன்பமடைதல் வேண்டும். அடுத்து, உலகிலில் பொது நோக்கம் வருவிக்கும் மார்க்கம் என இதை உறுதி செய்யலாம். என்னை அடுத்தார் தமக்கெல்லாம் இன்பு தரல் வேண்டும், என்னை அடுத்தார் சுகம் வாய்த்திடல் வேண்டும், வரைசேர் இவ்வுலகமும் ஓர் ஒழுக்கம் உறல் வேண்டும், ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்தல் வேண்டும், இருளாமை உறல் வேண்டும், இச்சாதி சமய விகற்பமெல்லாம் தவிர்த்தே எவ்வுலகும் சன்மார்க்க பொதுவடைதல் வேண்டும், துடிசேர் எவ்வுலகமும் எத்தேவரும் எவ்வுயிரும் சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும், கமையாதி அடைந்து உயிர்கள் எல்லாம் சன்மார்க்கம் காதலித்தே திருப்பொதுவை கழித்தல் ஏத்தல் வேண்டும், சித்தாந்த வேதாந்த பொது சிறத்தல் வேண்டும் என்கிறார். அடுத்து, உண்மை அறியும் ஒரு அறிவு மார்க்கம் என்கிறார் பாருங்கள். அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் கண்டுகொள்ளல் வேண்டும், 6 அந்த நிலைகளெல்லாம் அறிந்து அடைதல் வேண்டும், காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் வேண்டும், தனித்த பேரன்பு மெய் அறிவும் நற்சபைக்கு உரிய ஒழுக்கமும் அழியா நல்ல மெய் வாழ்க்கையும் பெற வேண்டும். எவ்வளவு தெளிவான சத்திய வாக்கியங்கள். அடுத்து சொல்கிறார் பாருங்கள். ஆசாரம் இல்லா ஒழுக்கம் நிரப்பிக்கொள்ளும் கருணை மார்க்கம் என சொல்கிறார். பொய்யாத வாய்மைகளை புகன்றிடுதல் வேண்டும், புகன்றபடி புரிந்திடுதல் வேண்டும், ஆணவம் ஆதிய முழுதும் அறுத்து நிற்றல் வேண்டும், அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும், செரியாத கர்ணமெல்லாம் செரித்து அடக்கல் வேண்டும், எம்மா நான் வேண்டுதல் வேண்டாமை அறல் வேண்டும், ஆசாரம் முதலாம் நவின்ற கலை சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டே, எரியாது என் எண்ணமெல்லாம் இனிதே அருளல் வேண்டும், சார் உலக வாதனையை தவிர்க்கும் உள்ளம் வேண்டும் என்கிறார். அடுத்து தன்னுடைய மார்க்கத்தை, அதாவது மார்க்கத்திலே கடவுளை, உண்மை கடவுளை அறிவால் அறிந்து கொள்ளும் அனுபவ மார்க்கம் என்கிறார். இதோ
அன்புருவானவர் இன்புற உள்ளே அறிவு உருவாயினீர் வாரீர் அருப்பெரும் ஜோதியீர் வாரீர் வாரீர் என்கிறார். செறிவுடையார் உள்ளத்தே நடம் செய்கின்ற அறிவு உருவார் இதோ அம்பலத்திலே இருக்கின்றார். சாகாத கல்வியே கல்வி என முதல் மரபை வெளிப்படுத்துகிறார். ஒன்றே சிவம்தான் என அறிந்தே அறிவே தகும் அறிவு. மலம் ஐந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம். வேகாத கால் ஆதி கண்டு கொண்டு எப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலாகும். அடிமுடிகண்டு எந்நாளும் அனுபவித்தல் வேண்டும். அறிவுள் அறியும் அறிவே அறிய அருளும் நிமல சரணம். அன்பர்களே, இங்கனமாக அவருடைய மார்க்கத்தை தனித்தன்மையிலே வெளிப்படுத்துகிறார். 6வது தலைப்பு, இயற்கை உண்மை கண்டு இயற்கை விளக்கம் தரிசிக்கும் அக வழி என்கிறார். இயற்கையே உண்மையாய் இயற்கையே அறிவாய் இயற்கையே இன்பமாம். அழியா நிலைதரும் இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்க சங்கம். இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்து உள்ளத்தை கனிந்து நினைந்து உரைத்திடல் வேண்டும். இயற்கை உண்மையே உருவதாய் இன்பம் புணர்ந்திட புணர்ந்தவா. இயற்கை உருவாளர் அவரே அருவாகி ஒளியாகி வெளியாய் ஓங்குகின்றார். எய்யாத அருட்ஜோதி என் கை உரல் வேண்டும். அருப்பெரும் ஜோதியை பெற்றே அகம் கழித்தல் வேண்டும். கண்ணார நினையெங்கும் கண்வத்தல் வேண்டும். அன்பர்களே, முடிவாக சுத்த சன்மார்க்கத்தினுடைய பெரும்பயனை சொல்லுகிறார். நையாத வண்ணம் உயிர் காத்திடுதல் வேண்டும். அழியாத தனி வடிவம் யான் அடைதல் வேண்டும். தத்துவங்கள் எல்லாம் என் வசத்தை ஏங்கி ஒரு தீமையும் இல்லாதிருத்தல் வேண்டும். எல்லாம் செய்வல்ல சித்தே எனக்கு அளித்தல் வேண்டும். எல்லாம் வல்ல திறன் எனக்கு அளித்தல் வேண்டும். இறந்த உயிர்தம்மை மீட்டும் எழுப்பிடல் வேண்டும். செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பிடல் வேண்டும். மடிந்தாரை மீளவும் நான் வருவித்தல் வேண்டும். எமனாதி தடையென்றும் எய்தாமை வேண்டும். எண்ணியவாறு எந்நாளும் இவ்வுடம்பே ஏறவாத இயற்கை பெற்றேன் என்கிறார். எவ்வளவு பெரிய பயனை இந்த மார்க்கம் நல்கிறது என்று அவர் சத்தியமாக உறுதிட்டு சொல்கிறார். பாருங்கள். அடுத்து ஆண்டவரிடத்திலே இங்கனமாக விளங்குகின்ற ஒன்றெனும் ஒன்றாகிய ஆண்டவரிடத்திலே அன்பு வைக்கும் மார்க்கமாக தனது மார்க்கத்தை அவர் அறிவிக்கின்றார். ஏகப்பட்ட உண்மைகளை கொண்டு தனித்தன்மையோடு இது விளங்குகிறது. இதோ தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவன. நாயகா நின்றனை பிரியாது உறுதலும் வேண்டுவன. எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நின்றகல் நின் அருட்புகழை ஏம்பிடல் வேண்டும். உன்னை பிரியாது உருகின்ற உறவது வேண்டுவனே. திருச்சபைக்கே அடிமையிலாக செய்வித்தல் வேண்டும். ஏக சிவபோக அனுபோகம் உரல் வேண்டும். பிரியாது என்னோடு கலந்து நீ இருத்தல் வேண்டும். மருளாய உலகெல்லாம் மருள் நீங்கி ஞானம் அன்றிடத்தே வல்லல் உன்னை வாழ்த்திடல் வேண்டும். ஆடி நிற்கும் சேவடியை பாடி நிற்க வேண்டும். திகழ்தோங்க அருச்சோதி செலுத்திடல் வேண்டும். பன்னார நின்று உனையை பாடி உரல் வேண்டும். பரமானந்த பெருங்கூத்து ஆடிடல் வேண்டும். பெருமான் நின்றனை பாடி ஆடுதல் வேண்டுவனே. தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். படிவானும் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் ஞானம். படைத்தல் முதல் ஐந்தொழிலும் நான் புரிதல் வேண்டும். ஐந்தொழில் நான் புரிந்து உலகில் அருள் விளக்கல் வேண்டும். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவ மார்க்கம். எத்தாழும் அழியாத வடிவத்திலே யானும் என் தாயும் ஒன்றாக இனிதுரல் வேண்டுவனை. உரைசேர் மெய் திருவடிவில் என் தாயும் நானும் ஒன்றாகி எங்கான்றும் ஓங்குதல் வேண்டுவனே. ஒடியாத திருவடிவில் என் தாயும் நானும் ஒன்றாகி எங்கான்றும் ஓங்குதல் வேண்டுவனே. அன்பர்களே, இங்கனமாக அவர் தன்னுடைய மார்க்கத்தினுடைய தனித்தன்மையை அவர் தனது சத்திய வாக்கியத்தை பாடல்களிலே தந்து உள்ளார்கள். ஆக உலக அனைத்து உயிர்களுக்கான மற்றும் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாகவும்
கட்டுப்பாட்டு ஆசார வகைகள் ஒளிந்து போய் கருணை மட்டுமே சாதனமாக கொண்ட இரக்க நெறியாகவும் பெரும்பயனாகிய நித்திய பேரின்ப பெருவாழ்வை அருளும் தனி நெறியாகவும் விளங்குகிறது வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்கம். நன்றி. ஏபிஜே அருள்.